இந்தியா ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் ஃபோர்த் டே. முதல்ல நம்ம இந்திய தரப்புல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். அது கேஎல் ராகுல். அவரோட பேட்டிங் இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அவர் கிரீஸ்ல இருக்காரு, நிமிர்ந்து நிக்கிறாரு, அடுத்து பந்த அலோவ் பண்றாரு, லேட்டா விளையாடுறாரு, சோ சக்சஸா இருக்காரு. இன்னைக்கு பிரஸ் மீட்டுக்கு வந்த கேஎல் ராகுல், பெர்த்ல நான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன அந்த பிச்சில் வேகத்தை பார்த்தனோ அதே வேகத்தை நான் காபாவிலையும் பார்க்குறேன். ஸோ நான் இதுக்கு என் விஷயத்தை சிம்பிளா வச்சுக்கிட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, பந்தை வரவிட்டு பாடிக்குள்ள வச்சுக்கிட்டு லேட்டா விளையாடுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு மோசமான விஷயத்த பார்க்கலாம். அது ரோஹித் சர்மா. நிச்சயமா டிரைவுக்கு அடிக்க முடியாத ஒரு பந்துக்கு, அதுவும் டிரைவும் அடிக்க ஃபுல் பிளிச்சடா போகாம சும்மா ஒரு பஞ்ச் பண்ற மாதிரி போய் விக்கெட்டை கொடுத்துட்டு வெறுப்பேத்துட்டு வெளில போனாரு. இதுக்கு ஏற்கனவே பேசியிருந்த புஜாரா ஜெய்ஸ்வாலுக்கு ஒன்று சொன்னார், தம்பி நீங்க ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல புது பந்துல ஃபுல் லென்த்ல கூட டிரைவுக்கெல்லாம் போக முடியாது, காரணம் அங்க கொஞ்சம் லிட்டில் பிட் பவுன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அந்த தம்பிக்கு யாராவது சொல்லுங்க டீம்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னைக்கு ரோஹித் சர்மா பத்தி அவர் சொல்றப்பையும் அதான் சொல்றாரு, நீங்க அந்த பந்தை அலோவ் பண்ணி டிஃபென்ஸ் தாங்க ஆடணும், டிரைவ்லாம் ஆட முடியாது, டிரைவே ஆட முடியாதுங்கிறப்ப நீங்க பஞ்ச் எல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தார். இதுக்கு அடுத்து ஜடேஜா வழக்கமா ஒரு ரிஸ்க் ஃப்ரீ பேட்ஸ்மேன். ஸோ அவருக்கு இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ல அதை அப்ளை பண்ணதுனால ரொம்ப இயல்பா பொருந்தி போயிடுச்சு. ரொம்ப அருமையா விளையாண்டு இருந்தாரு, அதை நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று என்னன்னா, அவர் ஒரு ரன் கண்ட்ரோல் பவுலிங்ல பண்றதுக்கான வேலை இருக்குது, அதை முடிஞ்ச வரைக்கும் அவர் பவுலிங்லையும் செய்யறதுக்கு அடுத்த டெஸ்ட்ல ட்ரை பண்ணணும். இதுக்கு அடுத்து பேட் கமின்ஸ், அதாவது ஆஸ்திரேலியா கேப்டன் ஒரு தப்பு செஞ்சிருக்கிறதா தான் தோணுது. அது என்னன்னா, இந்தியா ஃபாலோ ஆன தவிர்க்கிறதுக்கு 4 ரன் தேவைப்பட்டப்ப ஓவர் த விக்கெட்ல இருந்து கொஞ்சம் ஃபுல் லென்த்ல ஆகாஷ் தீப்புக்கு கமின்ஸ் போட்டப்ப அந்த பந்து ஆகாஷ் தீப்பை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிச்சு. ஆனா இதே வேலையை அவர் கண்டினியூவா ஆரம்பத்துல இருந்தே செய்யாம என்ன செஞ்சாருன்னா, செகண்ட் டெஸ்ட்ல இருந்து நான் பவுன்சர்ல எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி காட்டுறேன், அந்த பிளானை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கும் அவர் இந்த பகல் அடிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு தொடர்ந்து பவுன்சராகவே போட்டுட்டு இருந்தாரு. கரெக்டா பூம்ரா வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறமேலு அந்த பிளான்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கமின்ஸ் அப்படியே வெளியே வரப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிள் டிஜிட்டலுக்கு ஃபாலோனை தவிர்க்கிறதுக்கு வந்துட்டோம். இதையே தான் 2021ல ஜோ ரூட் பூம்ராவுக்கும் சமிக்கும் செஞ்சு செம்மடி வாங்கினாரு. ஒருவேளை இன்னைக்கு கம்மின்ஸ் ஒரு மாதிரி, அதாவது ஃபுல் லென்த்ல இல்லாம கொஞ்சம் குட் லென்த்துக்கும் ஃபுல் லென்த்துக்கும் நடுவுல இருந்து ஸ்டெம்புக்கு அட்டாக் பண்ணி இல்லைன்னா ஆப் ஸ்டெம்புக்கு அட்டாக் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா இந்த விக்கெட் முன்னாடியே போயிருக்கலாம், இந்தியா ஃபாலோ ஆயிருக்கலாம், ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலையும் நம்ம திரும்ப இன்னைக்கே பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. அடுத்து மேட்சோட 5வது நாள், அதாவது இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஏறக்குறைய இன்னைக்கே மேட்ச் முடிஞ்ச கணக்கு தான். ஏன்னா நாளைக்கும் மழை இருக்குன்னு தான் சொல்றாங்க, கன்ஃபார்ம் இருக்கும். ரெண்டாவது, ஆஸ்திரேலியா எப்படியுமே ஒரு செஷன் விளையாடி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்தியாவுக்கு 2 செஷன், அந்த 2 செஷன்லயும் மழை வரும் அப்படின்னா இந்த மேட்ச் இந்தியா டிரா செய்யுது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து 4th டெஸ்ட் டிசம்பர் 26 பாக்ஸிங் டே டெஸ்டா மெல்போர்ன்ல நடக்குது. சரி, இந்த டெஸ்ட்டை ஜெயிச்சு இப்போதைக்கு சீரீஸை லெவல் பண்ணி கையில வச்சுக்கிட்டு இந்தியா போக முடியுமா அப்படின்னு பார்த்தா சான்சஸ் இருக்கு. ஆனா அதுக்கு இந்திய பேட்டிங் யூனிட் தான் முதல்ல மனசு வைக்கணும். இதுல முக்கியமான விஷயம், சீனியர் பேட்ஸ்மேன்ஸ் ரோஹித் சர்மா அண்டு நம்மளோட விராட் கோலி, இவங்க 2 பேருமே அந்த கண்டிஷனுக்கு என்ன செய்யணுமோ பந்த லீவ் பண்ணி விளையாடி அலோவ் பண்ணி விளையாடணும். இதுக்கு வரணும் இந்த சீனியர் பேட்ஸ்மேன்ஸ். அதே மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் என்ன செய்யணும்னா, நீங்க பந்தை ஒரு 35 ஓவருக்கு ஓட்டி கொடுத்தா மட்டும்தான் ரிஷப் பண்ட் மாதிரி அட்டாக் பண்ணி விளையாடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு பின்னாடி நல்லா இருக்கும். நீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு, அதாவது குறிப்பா ஜெய்ஸ்வால், ஏன்னா கேஎல் ராகுல் அதை கரெக்டா செய்யறாரு. ஜெய்ஸ்வால் அண்ட் கில் சும்மா எல்லா பாலுக்கும் ஆரம்பத்திலேயே ஓவரா ஷாட்டுக்கு போகாம கொஞ்சம் அந்த கண்டிஷனுக்கு மரியாதை கொடுத்து விளையாடணும். இதை செஞ்சாங்கன்னா குறைந்தபட்சம் இந்த சீரீஸை நம்ம ஜெயிக்கலனா கூட லெவல் பண்ணிட்டு இந்தியா போகலாம். அதாவது WTC ஃபைனலுக்கு போக முடியலனாலும் ஒருவேளை இந்தியன் பேட்டிங் யூனிட் திருந்தாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா இந்த சீரீஸ் கம்மின்ஸ் தான், நம்ம கம்முன்னு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இதுதான் இதுல இருக்கிற உண்மை நிலவரம். சரி, ஓகே, நாம இதுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்ல இன்னும் 2 டெஸ்ட் இருக்கு, அதுல தொடர்ந்து நம்ம இணைஞ்சிருக்கலாம். இப்போதைக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப முக்கியமா, உங்களுக்கு மேட்ச் சம்பந்தமா என்ன ஒரு ஆங்கிள் இருந்தாலும் அதையும் இங்க ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.